வேற லெவல் போங்க. அது எப்படி மக்களே நம்ம கெஸ் பண்ற எல்லா விஷயங்களும் கரெக்டா நடக்குது. இந்த வீட்டுல ஒரு சில விஷயங்களை நான் கரெக்டா கெஸ் பண்ணி இந்த வாரம் கரெக்டா சொல்லிட்டு இருக்கேன். முக்கியமா அதுல மெயின் மேட்டரே முத்துக்கான கிராஃப். ஓகேவா, முத்துக்குமரனுக்கான கிராஃப் இந்த வாரம் கொஞ்சம் கம்மியாய் இறங்கி இறங்கி போகுது. அது மட்டும் இல்லாம அவன் பேசுற ஆட்கள் ஆகட்டும், அவன் சண்டை போடுற ஆட்கள் ஆகட்டும், அது எல்லாமே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. இவன் என்ன பண்றான்னு சுத்தமா புரியல. மேபி அவன் பவர் சேவிங் மோட்ல இருக்கான். அந்த வீட்டுல என்ன நடக்குன்னு சொல்றத இந்த வாரம் ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிட்டு அடுத்த வாரம் அவனுக்கான கேமை காட்டுவான் நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு காலங்காலத்துல ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு நைட்டு முத்துக்குமர் ரொம்ப லோவா உட்காந்து நம்ம மஞ்சரி கிட்ட உட்காந்து பேசும்போது ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிட்டான். நான் சாட்டர்டே சண்டே எபிசோட் முடிஞ்ச அப்புறம் மட்டும்தான் அந்த வீட்டுல என்ன பண்ணலாம்னு சொல்லி முடிவெடுக்க போறேன். அது வரைக்கும் நான் எதுவும் முடிவெடுக்க போறதுல, இவனை என்ன பேசினாலும் சரி என்ன அடிச்சாலும் சரி நான் இப்படியே இருக்க போறேன்னு சொல்லி சொல்றான். எதுக்கு நான் இந்த வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் அவனுக்கு சத்தியமா புரியல. ஏன்னா இவ்வளவு நாள் ஒரு டீம் கேம் ஆடிட்டு இருந்தாங்க, எல்லாருமே டீமா இருந்தாங்க. அந்த டீமை ஈஸியா அடிச்சிட்டான். ஓகேவா, டீமை மொத்தமா டப்புன்னு அடிச்சு மொத்த டீமை தள்ளி வச்சு ஒரு ஸ்கோர் பண்ணிட்டான். இப்போ இண்டிவிஜுவல் பிளேன் வரும்போது தனித்தனியா எல்லாருமே ஒரு ஸ்கோர் பண்றாங்க. ஓகேவா, வீட்டுக்குள்ள தனித்தனியா ஒருத்தன் ஸ்கோர் பண்றான். எங்க இருந்து என்ன அம்பு வருது, எங்க இருந்து எவன் அட்டாக் பண்றான்னு சுத்தமா ஐடியா இல்லாம கொஞ்சம் முத்து திணறிட்டான் அப்படிங்கறத உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ப்ரோ. அவன் ஒரு கிராஃப் செட் பண்ணிட்டான். ஓகேவா, மக்களுக்கு வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்து அவனுக்கான ஒரு லெவலை செட் பண்ணிட்டான். அந்த லெவலுக்கு மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் மக்கள் நம்ம பார்க்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லி சூப்பரா தெரியும். இது நம்ம தர்சிகா சொன்னாங்கல்ல அந்த வீட்டுக்குள்ள, உங்களுக்கு நான் பெரிய கிராஃப் செட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், அதனால நீங்க டக்குனு இப்ப என்ன பார்க்கும்போது பெருசா தெரியல, மத்தபடி நான் அப்படியே தான் விளையாடிட்டு இருக்கேன்னு சொன்னாங்களே, அது தர்சிகாக்கு பொருந்தாது, நான் முத்துக்குமரனுக்கு பொருந்தோம். சோ உண்மையா ஒரு கிராஃப் செட் பண்ணிட்டான். அந்த கிராஃப் லைட்டா டவுன் ஆகும்போது ஏதோ அவன் லோவா இருக்கமா நமக்கு ஃபீல் ஆகுது. ஆனா அவன் லோவா இல்ல அப்படிங்கறது தெளிவா தெரிஞ்சுட்டு அவன் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம இதே முத்துக்குமரனை பத்தி ரயான் நேத்து நைட் ஒரு விஷயம் சொல்றான். அதை பார்க்கும்போது முத்துக்குமரன் இருக்கிற ஸ்டேஜை கரெக்டா கெஸ் பண்ணது ரயான் மட்டும்தான் அப்படியே எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சு. இதுல ரயான் சொல்றதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ரயான் தெளிவா சொல்றான், அந்த வீட்டுக்குள்ள முத்துக்குமரன் ஏதோ ஒரு வாரங்கள் லோ ஆகுறானா அது வேணும் லோ ஆகுறான், இந்த வீட்டுக்கு நடக்கிற விஷயங்களை வேணும்னு சொல்லி நோட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் லோவாகி அவனுக்கான கிராஃபை டவுன் பண்ணிட்டு அப்படி டவுன் பண்ணி மேலே வர்ற மாதிரி பண்ணி இந்த வீட்டுக்குள்ள யார் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கறத பார்த்து அதை வச்சு ஒரு கம்பேக் கொடுத்து அவங்களை அடிக்கிறான். இது வந்து ஒரு இது வந்து ஒரு 3வது வாரம் பண்ணியிருப்பாங்க, 3வது வாரமா 4வது வாரமா இதே மாதிரி சாட்டர்டே சண்டே பயங்கரமா இவனுக்கு திட்டு வந்திருக்கும். வீட்டுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து ஆப்போசிட் பண்ணிருப்பாங்க. அப்போ இவன் என்ன பண்ணிருப்பானா சேம் இதே மாதிரி யாரு கூடயும் பேசாம பெருசா எந்த ஒரு கனெக்டும் யாரு கூட இல்லாம வெளியே உட்காந்துருப்பான். வெளியே உட்காந்து ஒரு மாதிரி லோவா சுத்திட்டு இருப்பான். யாரு கூட பெருசா பேசி இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் இவங்களே வாலண்டியரா போயிட்டு முத்து இதுக்கான கருத்தை சொல்லு, முத்து இதுக்கு நீ என்ன சொல்றன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ அப்ப அங்க ஒரு பாயிண்ட பிடிச்சிருப்பான். நம்ம கரெக்டா தான் பேசுறோம். ஓகேவா, ஏன்னா அந்த வீக் இவனை எப்படி அடிச்சிருப்பாங்கன்னா நீ பேசிக்கிட்டே இருக்க அடிச்சிருப்பாங்க. ஸோ அவன் அந்த டைம்ல என்ன பண்ணா பேசாம இருந்து இவங்க எல்லாரும் ட்ரிகர் பண்ணி விட்டு அவங்க எல்லாருமே வாலண்டியரா இவங்க வந்து பேச வச்சு அங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருப்பான். ஓகே, அப்ப நம்ம பேசுறது கரெக்ட் தான், பட் அந்த பாயிண்ட் அவங்க எடுத்து யூஸ் பண்ணிட்டு அந்த பாயிண்ட் தப்பா பண்ண நம்ம பக்கத்துல திருப்பி விடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் கிளியரா இருக்கணும்னு சொல்லி அந்த வாரம் கிளியரா இருந்திருப்பான். அதே மாதிரி இந்த வாரம் பாத்தீங்கன்னா எப்போ இண்டிவிஜுவல் பிளேன் மாறிச்சோ எல்லாருமே கொஞ்சம் தனித்தனியா கேம் ஆட ஆரம்பிச்சாங்க. இதுல எல்லாரும் தனித்தனியா கேம் ஆட ஆரம்பிச்சு முத்துக்குமரனை கொஞ்சம் தனித்தனியா அட்டாக் பண்றாங்க. ஓகேவா, அதனால அவனுக்கான கிராஃப் கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம காலையில சொல்லியிருந்தோம். இதை ரயான் தெளிவா சொல்றான். அவன் டவுன் பண்ற மாதிரி டவுன் பண்ணி ரொம்ப நீட்டா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையுமே கஸ் பண்ணி என்னென்ன பண்றான்னு சொல்லி நோட் பண்ணிட்டு அடுத்த வாரங்கள் எந்திரிச்சு பயங்கரமா அடிக்க போறான். இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் நல்லா கவனிச்சனா அவனை பொறுத்தவரைக்கும் மார்னிங் ஆக்டிவிட்டில செலக்ட் பண்ற பர்சன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட என்ன கருத்து இருந்தாலுமே அவன் அடிக்கிற பர்சன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்களா தான் இருப்பாங்க. ரொம்ப ஈஸியா போட்டு அடிச்சிருவான். ஆனா இந்த வாரம் நல்லா கவனிச்சனா ரொம்ப வீக்கான ஆட்கள் அடிக்கிறான். ரொம்ப ஈஸியான ஆட்கள் ரொம்ப வீக்கான ஆட்களுக்கு நேரா கொடுத்து ஈஸியா அவங்கள முடிச்சு விட்டு போயிட்டு இருக்கான். சோ அது எதுக்கு பண்றானா, அப்படி கொடுக்கும்போது வீக்கான ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை நினைச்சு ஃபீல் பண்ணி பக்கத்துல ஒருத்தவங்க சொல்லுவாங்க. அந்த பக்கத்துல இருக்க டீம் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா முத்துக்குமரன் ஆப்போசிட்ல திரும்புவாங்க. அப்படி இல்லைன்னா முத்துக்குமரன் ஆப்போசிட் இவனை திருப்பி விடுவாங்க. அது என்ன பண்ணும், ஓகே இந்த கேங் எல்லாம் இவனை சேர்ந்து அட்டாக் பண்ண ரெடியா இருக்காங்க, அப்ப இந்த கேங்க்கு இவன் மேல கொஞ்சம் பொறாம இருக்கு அப்படிங்கிறது முத்துக்குமரன் கண்டுபிடிச்சிருவான். ஓகேவா, அதுக்காண்டி மட்டுமே இந்த வாரம் அவன் இருக்கிறதுல வீக்கான ஆட்களை செலக்ட் பண்ணி அடிக்கிறான். அடுத்த வாரம் கண்டிப்பா முத்துக்குமரன் வீட்டுல இருக்க ஹையஸ்ட் பிளேயர்ஸை மட்டும் தான் அடிப்பான். ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயரை மட்டும் தான் அடிப்பான். வேணா வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி ரயான் ரொம்ப தெளிவா சொல்றான். ரயான் ரொம்ப தெளிவா கண்டுபிடிச்சிருக்கான் அந்த கேமை. எனக்கு தெரிஞ்சு ரயான் டாப் 5 வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா வீட்டுக்குள்ள எல்லாருமே பயங்கரமா கெஸ் பண்றான். ஓகேவா, இல்ல இன்னொரு விஷயமும் சொல்றான். இந்த வாரம் இப்படி லோவா இருந்திருக்கானா, இந்த வாரம் ரொம்ப லோவா இருந்து இந்த டாஸ்க் கூட அவன் பெருசா பண்ணல. இந்த பொம்மை டாஸ்க் கூட பெருசா பண்ணாம ரொம்ப லோவா விட்டுட்டு டாஸ்க் கூட ஈஸியா விட்ட மாதிரி விட்டுட்டு அந்த டாஸ்க்ல அந்த பொம்மையை வந்து மஞ்சரி உள்ள வைக்கல. அவன் நினைச்சிருந்தாலும் ஒரு சண்டே போட்டு ஒரு சீன் கிரியேட் பண்ணிருக்கலாம். பட் அதை எதுவுமே பண்ணாம ரொம்ப நீட்டா விட்டுட்டு வெளியே போய் உட்காந்து ஓகே இந்த டாஸ்க் இப்படிதான் ஆடணும், ஓகே இந்த டாஸ்க் அப்படி ஆடுங்கன்னு சொல்லி மத்த எல்லாரையும் ஆட வச்சு அவங்களுக்குள்ள ஒரு ட்ரிகர் பண்ணி விட்டு அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டே வச்சு ஒரு ஸ்கோர் பண்றான். இவன் அமைதியா இருக்கிறான். ஆனா மத்தவங்களுக்கு நடக்கிற சண்டேல ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த விஷயத்தை வச்சு ஸ்கோர் பண்றான். இந்த மாதிரி அவன் எல்லா இடத்துலயும் ஸ்கோர் பண்ணி ரொம்ப நீட்டா ஒரு கேம் ஆடிட்டு இருக்கான். பக்காவான கேம் ஆடுறான். ஆனா நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க முத்துக்குமார் லோ ஆயிட்டா முத்துக்குமார் நீங்க எல்லாம் ஈஸியா அடிச்சிடறான்னு. வாய்ப்பே கிடையாது.
அவன் அடுத்த வாரமே பயங்கரமான கம்பேக் கொடுப்பான். முக்கியமா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அவன் நாமினேஷன்ல இல்ல, அதனால அவனுக்கான கேம் அவன் காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியா இருக்கான். டாஸ்க்கு தோத்தா கூட பரவாயில்லன்னு தோத்துட்டு வெளியே போய் உட்காந்துருக்கான். ஸோ அடுத்த வாரம் நாமினேஷன் வரும்போது முத்து இவ்வளவுதான் நினைச்சிட்டு இருப்பீங்கல்ல நீங்க, முத்து இவ்வளவுதான், முத்து ஈஸியா அவுட் ஆயிடுவான், முத்து ஈஸியா முடிச்சிடலாம் நினைச்சிட்டு இருக்க நீங்க, அவனை போய் ஈஸியா அடிக்க ட்ரை பண்ணுவீங்க. அப்படி அடிக்க ட்ரை பண்ணும்போது அவன் ஈஸியா அவங்கள முடிச்சு விட்டு பக்காவா ஸ்கோர் பண்ணிடுவான்னு சொல்லி முத்துவை பத்தி முத்துக்கு நல்லா தெரியுதா இல்லையோ, ரயானுக்கு நிறைய தெரியுது. எப்படியே ரயானுக்கு ரொம்ப தெளிவா தெரியுது முத்து பக்காவா பவர் சேவிங் மோட்ல இருக்கான், அவன் கண்டிப்பா அட்டாக் பண்ணுவான். எடுத்துக்காட்டுக்கு இன்னொரு விஷயத்தை கூட அவன் நல்லா நோட் பண்ணியிருக்கான். முத்து ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 வாரங்களுக்கு அந்த டீம் கூட சுத்திட்டே இருப்பான். டீம் ஆனா அவனுக்கு முத்துக்கு பின்னாடி பயங்கரமா பேசியிருப்பாங்க. ஓகேவா, முத்துவை பத்தி ரொம்ப மோசமா பேசிட்டு முத்து பக்கத்துல வந்தா மட்டும் முத்து இதுக்கான கருத்து கொடு, முத்து இதுக்கான இதை சொல்லு முத்து அப்படி சொல்லி முத்து கிட்ட பேசியிருப்பாங்க. ஆனா முத்து தள்ளி போனா முத்துவை கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அது முத்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா, அதை ரயானும் கண்டுபிடிச்சிருக்கான். ரயானுமே அதை தெளிவாக கண்டுபிடிச்சு சொல்றான். முத்து ஆண்கள் அணிக்குள்ள இருக்கும்போது ஆண்கள் அணி முத்து முன்னாடி எதுவுமே பேச மாட்டாங்க. ஓகேவா, முத்து ஆண்கள் அணிக்குள்ள இருந்தா ஒரு டீமுக்குள்ள இருந்தான், ஆனா அவன் டீம் பிளேயர் கிடையாது. அவனை டீமுக்குள்ள சேர்க்காம கொஞ்சம் தள்ளி தான் வச்சிருந்தாங்க. ஆனா முத்து வந்து டீம் பிளேயர் மாதிரி காட்டிக்கிட்டான். அவனை நோட் பண்ணி பார்த்தா ஒரு தனி பிளேயர் தான். ஓகேவா, அவனை டீமுக்குள்ள சேர்த்துக்கல. இவன் என்ன பண்றான்னா அந்த டீமுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்து அந்த டீமுக்குள்ள இருக்கவங்களை பேச வைக்கிற மாதிரி வச்சு அங்கே இவனுக்கான பாயிண்டை கொடுத்து வேணும்னு சொல்லி இவனுக்கான மதிப்பை காட்டிக்கிட்டு தள்ளி வரான். அப்படி தள்ளி வரும்போது அங்க இருக்க ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, முத்துக்குமரனை பத்தி தப்பா பேசுவாங்க, இல்ல முத்துக்குமரனை பத்தி பின்னாடி பேசுவாங்க. அந்த விஷயத்துல நோட் பண்ணி யார் யார் இவனை பத்தி பின்னாடி பேசுறாங்க, யார் யார் இவனை பத்தி என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு தெளிவா ஒரு ஸ்கெட்ச் எடுக்கிறான். யாருக்கு முத்துக்குமரனுக்கு ஆப்போசிட்ல டைரக்டா அடிக்கிறதுக்கு ஒரு தைரியம் இருக்கு அப்படிங்கறத கூட இவன் ஈஸியா கெஸ் பண்ணி எடுக்கிறான். இவன் பக்காவான கேம் ஆடுறான். முத்துவை நீங்க ரொம்ப ஈஸியா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு முத்துவை பத்தி இவன் ரொம்ப புட்டு வைக்கிறான். ப்ரோ எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி. சோ மொத்தத்துல முத்து என்னென்ன பண்ணிருக்கான், முத்து என்னென்ன கேம் ஆடுறாங்கறத ரயான் மட்டும் தான் இந்த வீட்டுக்குள்ள கண்டுபிடிச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே கண்டுபிடிக்கல. இப்போ வரது வீட்டுக்குள்ள அருண் விஜய் எல்லாம் நம்ம ஈஸியா முத்து முடிச்சிடலாம், முத்து ஒரு டம்மி பீஸ் தான், நம்ம பேச ஆரம்பிச்சா முத்து ஓடிடுவான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள தேவையில்லாம ஒரு மனக்கோட்டையை கட்டி வச்சிருக்காங்க. பட் உண்மையை சொல்ல போனா முத்து பயங்கரமான பவர் சேவிங் மோட்ல இருக்கான். ஓகேவா, இந்த விஷயங்களை பேசி முடிச்சாச்சு. இந்த விஷயத்துல ஜாக்லின் 2-3 பாயிண்ட் சொல்றாங்க. ஆண்கள் இவனை ஏத்துக்காம இருக்கிறதுக்கான விஷயம் வந்து இவன் முத்துவை பொறுத்தவரைக்கும் பயங்கரமா முரண்பாடா பேசுவான். அவங்க ஒரு கருத்து வச்சு அதுக்கு ஆப்போசிட் ஒரு கருத்து வச்சு அந்த கருத்தை கரெக்ட்ங்கிறது கரெக்டா நிரூபிச்சிருவான். அதனால மட்டுமே ஆண்கள் உள்ள சேர்த்துக்கல அப்படிங்கறத ஜாக்லின் தெளிவா சொல்றாங்க. இதுல நம்ம ரயான் தெளிவா போட்டானா அப்படியே கட் பண்ணி பார்த்தா அந்த பக்கம் முத்து ஒரு விஷயத்த சொல்றான். சாட்டர்டே சண்டேக்கு அப்புறம் தான் நான் கேம் ஆட போறேன். ஏன்னா இந்த கேமை பொறுத்தவரைக்கும் ஃபைனலை நிரூபிக்கிற போறதில்ல, இந்த கேமை பொறுத்தவரைக்கும் ஃபைனல் கூட்டு போக போறதில்ல. சரியா, இதுக்கப்புறம் வரப்போற கேம் தான் நம்ம ஸ்கோர் பண்றதை பொறுத்தான் மக்களுக்கு நம்ம பேச ஏற போறோம். பட் இந்த வீட்டுக்குள்ள இண்டிவிஜுவல் வந்தோன்னே இவன் எல்லாரும் சேர்ந்து ஒரு அட்டாக் மோடுக்கு போய் எல்லாரும் சேர்ந்து ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றாங்களே, இது என்னென்ன கண்டென்ட், இவனோட கையில என்னென்ன பவர் இருக்கு, இவனை எவ்வளவு தெளிவா கண்டென்ட் கிரியேட் பண்றானுங்கிறத நான் பார்க்கணும். ஓகேவா, இவன் எல்லாரும் அட்டாக் மோட்ல போய் அட்டாக் பண்றானோ, பயங்கரமா அட்டாக் பண்றானோ, எங்க என்ன பேச கூட விட மாட்டேங்கானோ. சோ இவனை எதுக்காண்டி பண்றானா, என்ன பேச விடக்கூடாதுன்னா இல்ல எனக்கு உண்மையாவே கைத்தட்டல் இருக்கனால எனக்கு வெளியே சப்போர்ட் இருக்கா, அந்த சப்போர்ட் ஃபேக்டர் அவனை உடைக்க ட்ரை பண்றான்ல, இது எல்லாத்தையும் நான் கவனிக்கணும்னா இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட் முடிஞ்சா மட்டும் தான் முடியும். ஏன்னா சாட்டர்டே சண்டே எபிசோட்ல நான் எந்திரிச்சு 2-3 கொஸ்டின் கேட்கும்போது அதுக்கு சேதனை கொடுக்குற ஆன்சரே எனக்கான கரெக்டான பதிலா இருக்கும். ஓகேவா, சோ அந்த ஆன்சர்ஸ் எடுத்து நான் கரெக்டான கேம் ஆட ஆரம்பிச்சிருவேன். சோ சாட்டர்டே சண்டே மட்டும் போட்டு அதுக்கப்புறம் எனக்கான கேமை நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு முத்துவும் சொல்லிட்டான். மொத்தத்துல நான் கெஸ் பண்ணது கரெக்டா இருந்திருக்கு. நான் உங்ககிட்ட சொன்னேன் அவன் கிராஃப் டவுனா இருக்கு, அவன் ஏதோ சரியில்லை, தேவையில்லாம பேசுறான், தேவையில்லாம அமைதியாக்குறான், ஏதோ ஒன்று பண்றான்னா அவன் எல்லாமே வேணும்னு தான் பண்றான். ஏன்னா வீட்டுக்குள்ள எல்லாருமே கண்மூடித்தனமா முத்துவை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்றாங்க. சோ அந்த விஷயத்த உடைக்கணும்னா இல்ல எதுக்கு அட்டாக் பண்றாங்க தெரிஞ்சுக்கணும்னா இவன் இந்த மாதிரி பண்ணா மட்டும் தான் முடியும்னு சொல்லிட்டு தெளிவா ஒரு பவர் சேவிங் மோட்ல உட்காந்து தெளிவா அந்த கேமை பார்த்துட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு வரப்போற வாரங்கள்ல தரமான ஒரு டாஸ்க் இருந்துச்சுன்னா இவன் தரமா ஆட போறான். ஏன்னா இந்த வாரம் நாமினேஷன்ல இல்லையா, அடுத்த வாரம் கண்டிப்பா நாமினேஷன்ல வந்துருவான். அப்படி நாமினேஷன்ல வரும்போது கண்டிப்பா சண்டைகள் இருக்கும், முத்து வச்சு செய்ய போறான் அப்படிங்கிறது எனக்கு உறுதியா இருக்கு. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.